Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம சொன்னோம்ல, உன்னால இத செய்ய முடியுமா முடியாதா? நீ அங்க வருவியா வர மாட்டியா? நீ பல் தேய்ச்சியா இல்லையா? அடுத்து அவன் எழுந்திருச்சானா இல்லையா? உனக்கு இது வேணுமா வேண்டாமா? இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, வேணுமா வேண்டாமா? படிச்சியா இல்லையா? இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது இது எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது? அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, உன்னால அதை செய்ய முடியுமா முடியாதா? நம்ம கேட்போம்ல, முடியுமா முடியாதா அப்படின்னு கேக்குறோம். இது எப்படி கேட்கலாம் பாருங்க. இப்போ உன்னால அதை செய்ய முடியுமான்னு கேட்கும் போது அங்க ஒரு விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? கேன் யூஸ் பண்ணி கேட்போம் தானே. முடியுமா கேன். ஓகே, கொஸ்டினா கேட்கும் போது கேன். முடியாதா அது அப்படியே இருக்கட்டும். இது மட்டும் பாருங்க, உன்னால் அதை செய்ய முடியுமா அப்படின்னா கேன் யூஸ் பண்ணி நம்ம கேட்போம் ஒரு விஷயத்த பண்ண முடியுமான்னு. அப்ப கேன். அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட். உன்னால். உன்னால்னா யூ. அடுத்து என்ன வரணும்? வெர்ப். வெர்ப் எது? அதை செய்ய, செய்யக்கூடிய செயல். செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. ஓகே, இந்த கேன் யூஸ் பண்ணும்போது இங்க வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, மாடல் வெர்ப் யூஸ் பண்ணும்போது இங்க வெர்ப் என்ன? பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? அடுத்து அதை. அதுனா இட் இல்லனா தட்னு சொல்லலாம். அப்போ உன்னால அதை செய்ய முடியுமான்னு கேட்கும்போது கேன் யூ டு இட்? கேன் யூ டு இட்? அடுத்து முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கும்போது கூட ஆர் நாட் போட்டா போதும். ஓகே, ஆர் நாட். அப்போ உன்னால அதை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னா கேன் யூ டு இட் ஆர் நாட்? கேன் யூ டு இட் ஆர் நாட்? ஓகே, நெக்ஸ்ட், உன்னால கடைக்கு போக முடியுமா முடியாதா? நமக்கே போல, உன்னால கடைக்கு போக முடியுமா முடியாதா? இது எப்படி கேட்கலாம் பாருங்க. முடியுமா முடியாதா? அப்போ கேன். அடுத்து சப்ஜெக்ட் யூ. அடுத்து வெர்ப் என்ன? கடைக்கு போக. போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. அடுத்து கடைக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது தானே. அப்போ டு த, டு போடணும். சரியா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு டு த ஸ்டோர். அடுத்து முடியாதா அப்படின்னு கேட்கும்போது ஆர் நாட். அப்போ உன்னால கடைக்கு போக முடியுமா முடியாதா அப்படின்னா கேன் யூ கோ டு த ஸ்டோர் ஆர் நாட்? Can you go to the store or not? Okay. Next, நீ படிச்சியா இல்லையா? நீ படிச்சியா இல்லையா? இங்க முடியுமா முடியாதான்னு கேக்குறோம். அப்ப அந்த முடியுமா அதுக்கு can யூஸ் பண்ணி கேட்போம். இதே இது நீ படிச்சியா இல்லையான்னு கேக்குறோம். அப்ப past முடிச்சு போனதை பற்றி நம்ம கேக்குறோம். நீ படிச்சியா இல்லையா? அப்போ என்ன? சிம்பிள் past tenseல கொஸ்டின் கேட்கும் போது அங்க என்ன யூஸ் பண்ணி கேட்கணும்? did யூஸ் பண்ணணும் தானே. did யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். அப்ப நீ படிச்சியா அது மட்டும் எடுங்க. நீ படிச்சியான்னு கேட்கும்போது did போடணும். அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் யூ. அடுத்து verb. verb எது? படிச்சியா, படிக்கக்கூடிய செயல். படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி. நம்ம இது பாஸ்ட் பத்தி தான் பேசுறோம். ஆனா என்ன? verb பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஏன்னா இங்க did வந்திருக்கு. did வந்தாலே verb பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்ப did you study அப்படின்னா நீ படிச்சியா. அதே இது நீ படிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்கணும்னா ஆர் நாட். ஆர் நாட் கூட போட்டா போதும். ஓகே, நீ படிச்சியா இல்லையா? did you study or not? did you study or not? ஓகே, அடுத்து நீ அத சொன்னியா இல்லையா? நீ அத சொன்னியா இல்லையா? அப்போ சொன்னியா இல்லையா பாஸ்ட் முடிச்சு போனதை பத்தி பேசுறோம். அப்ப எப்படி கேட்கலாம்? did. did யூஸ் பண்ணி தானே கேட்போம். did போட்டாச்சு. அடுத்து சப்ஜெக்ட் யூ. அடுத்து verb என்ன? சொன்னியா, சொல்லக்கூடிய செயல். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say. அடுத்து அதை it. ஓகே, நீ அத சொன்னியான்னு கேட்கும்போது did you say it? did you say it? ஓகே, சொன்னியா இல்லையா அப்படின்னா ஆர் நாட். அப்போ நீ அது சொன்னியா இல்லையான்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? did you say it or not? did you say it or not? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நீ பல் தேய்த்தாயா இல்லையா? நம்ம கேட்போம்ல, நீ பல் தேய்ச்சியா இல்லையா? அந்த மாதிரி கேட்போமா? குழந்தைங்க கிட்ட கேட்போம். நீ காலையில பல் தேய்ச்சியா இல்லையான்னு. அது எப்படி கேட்கலாம்?
பாருங்க பல் தேய்த்தாயா பாஸ்ட் படி கேக்குறோம் பல் தேய்ச்சியா இல்லையான்னு அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி கேட்கும்போது did யூஸ் பண்ணுவோம் தானே did அடுத்து சப்ஜெக்ட் நீனா யூ அடுத்து verb என்ன பல் தேய்க்கிறது அப்ப அது தேய்க்கிறதுக்கு brush அடுத்து பல் யாருடைய பல்லை உன்னுடைய பல்லை அப்ப your teeth அடுத்து இல்லையான்னு கேட்கும்போது or not ஓகே நீ பல் தேய்ச்சியான்னு கேட்டா did you brush your teeth did you brush your teeth இது நீ பல் தேய்ச்சியா இல்லையா அப்படின்னா did you brush your teeth or not did you brush your teeth or not ஓகே அடுத்து அவன் எழுந்து விட்டானா இல்லையா நம்ம கேட்போம்ல அவன் எழுந்திருச்சானா இல்லையா அப்ப இங்க எப்படி கேட்கலாம் அவன் எழுந்து விட்டானா எழுந்திருச்சுட்டானா இல்லையான்னு கேட்கும்போது பாஸ்ட் படி தான் கேட்கணும் அப்போ did போடணும் did அடுத்து அவன் சப்ஜெக்ட் he அவன்னா he அடுத்து என்ன வரணும் verb எழுந்து விட்டானா எழுக்கிறதுக்கு wake up இல்லனா get up னு சொல்லலாம் get up இல்லனா wake up ஓகே அவன் எழுந்திருச்சுட்டானான்னு கேட்கும்போது did he wake up அடுத்து எழுந்திருச்சுட்டானா இல்லையான்னு கேட்கும்போது கூட or not போட்டா போதும் அவன் எழுந்திருச்சுட்டானா இல்லையான்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம் did he wake up or not did he wake up or not ஓகே நெக்ஸ்ட் நீ பைக் விட்டாயா இல்லையா நீ பைக் விட்டதாட்டு நான் கேள்விப்பட்டேன் நீ பைக் விட்டியா இல்லையா அப்படி கேட்போம் தானே அப்ப இது எப்படி கேட்கலாம் நீ பைக் விட்டியா இல்லையான்னு கேக்குறதுக்கு பாஸ்ட் படி தான் கேக்குறோம் தானே ஓ did அடுத்து சப்ஜெக்ட் யூ நீ அடுத்து என்ன verb விட்டியா அப்ப விற்கிறதுக்கு இங்கிலீஷ்ல sir ஓகே அடுத்து என்ன பைக் அப்ப the bike அப்ப நீ பைக்க விட்டியா அப்படின்னா did you sell the bike did you sell the bike அடுத்து விட்டியா இல்லையான்னு கேட்கும்போது கூட or not போட்டா போதும் நீ பைக்க விட்டியா இல்லையா did you sell the bike or not did you sell the bike or not okay next நீ Dress வாங்குனியா இல்லையா நம்ம கேட்போம்ல நீ தீபாவளிக்கு Dress எடுத்தியா இல்லையா நீ தீபாவளிக்கு Dress வாங்குனியா இல்லையா இந்த மாதிரி கேட்போம் அப்ப நீ Dress வாங்குனியா இல்லையான்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம் வாங்குனியா பாஸ்ட் படி கேட்கிறோம் தானே ஓ did அடுத்து நீனா சப்ஜெக்ட் யூ அடுத்து verb என்ன வாங்கக்கூடிய செயல் வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy அடுத்து dress the dress ஓகே நீ Dress வாங்குனியான்னு கேட்கும்போது did you buy the dress did you buy the dress அடுத்து இல்லையான்னு கேட்கும்போது or not ஓகே நீ Dress வாங்குனியா இல்லையா did you buy the dress or not did you buy the dress or not ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க உனக்கு அது வேணுமா வேண்டாமா பாருங்க வேணுமா வேண்டாமா பிடிக்குமா பிடிக்காதா அடுத்து நம்புறியா இல்லையா அடுத்து டெய்லி பாப்பியா இல்லையா இந்த மாதிரி நம்ம கேக்குறோம் இப்போ ஒரு பொருள் வந்து உனக்கு வேணுமா வேண்டாமா அடுத்து என்ன பிடிக்குமா பிடிக்காதா இது தேவையா இல்லையா நீ விரும்புறியா விரும்பலையா உனக்கு புரியுதா இல்லையா நீ என்ன நம்புறியா இல்லையா இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் வந்து ஸ்டேட்டிவ் வெர்ப் ஓகே இதெல்லாம் நம்புறியா பிடிக்கும் வேணும் இது எல்லாமே என்னது நீட் லைக் வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இது எல்லாமே என்னது ஸ்டேட்டிவ் வெர்ப் இதெல்லாம் நம்ம வச்சு கேட்கும்போது क्वेश्चन கேட்கும்போது நம்ம மேக்ஸிமம் சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணி தான் கேட்போம் சரியா அப்போ அதே இது உனக்கு அது வேணுமா வேண்டாமான்னு கேட்கும்போது நம்ம சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணி தான் கேட்போம் சரியா அப்ப சிம்பிள் பிரசன்ட்ஸ்ல क्वेश्चन கேட்கும்போது அங்க do இல்லனா does யூஸ் பண்ணி கேட்போம் இங்க வந்து சப்ஜெக்ட்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்ப இங்க பாருங்க உனக்குன்னு வந்திருக்கு உனக்குனா you வந்தாலே இங்க do யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம் சரியா அப்ப do you அடுத்து என்ன வரணும் verb வரும் verb எது அது வேணுமா அப்போ ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அங்க want அப்போ உனக்கு வேணுமானா do you want அது அப்படின்னா it இல்லனா that னு சொல்லலாம் அப்போ உனக்கு அது வேணுமா அப்படின்னா do you want it do you want it அடுத்து வேணுமா வேண்டாமான்னு கேக்குறோம் அப்போ or not or not கூட போட்டா போதும் அப்ப உனக்கு அது வேணுமா வேண்டாமானா do you want it or not do you want it or not okay next உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா நம்ம கேட்போம்ல உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா
இது எப்படி கேக்குறது? பிடிக்குமா பிடிக்காதா? அப்போ do யூஸ் பண்ணி தான் கேட்கணும். ஏன்னா இங்க உனக்கு சப்ஜெக்ட் you வந்திருக்கு. youனா do. அடுத்து என்ன வரணும்? verb. பிடிக்கும் அப்படின்னா like. அடுத்து என்னைனா me. அப்போ உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்கும்போது do you like me? do you like me? அடுத்து பிடிக்காதானா or not. அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதனா do you like me or not? do you like me or not? ஓகே. நெக்ஸ்ட் நீ என்ன நம்புறியா இல்லையா? நீ என்ன நம்புறியா இல்லையா? இது எப்படி கேட்கலாம்? நம்புறியா இல்லையா? நீ சப்ஜெக்ட் என்ன? நீனா you. அப்ப இங்க do யூஸ் பண்ணி தான் கேட்போம். ஓகே. do you. அடுத்து verb என்ன? நம்புறியா? நம்புறதுக்கு இங்கிலீஷ்ல trust. trust. அடுத்து என்னைனா me. அப்ப நீ என்ன நம்புறியா அப்படின்னா do you trust me? do you trust me? அடுத்து இல்லையா அப்படின்னா or not. ஓகே. அப்ப நீ என்ன நம்புறியா இல்லையா அப்படின்னா do you trust me or not? do you trust me or not? ஓகே. நெக்ஸ்ட் நீ அவனை தினமும் பாப்பியா இல்லையா? நீ அவனை டெய்லி பாப்பியா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? பாருங்க, அந்த விஷயம் டெய்லி நடக்குதான்னு கேட்கிறோம். அப்போ இப்படி ஒரு விஷயம் வந்து ரெகுலரா நடக்கு, டெய்லி நடக்கு, அடுத்து அடிக்கடி அந்த விஷயம் நடக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அதை நம்ம சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் பேசுவோம். அப்ப இத வந்து சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் क्वेश्चन கேட்கிறோம். அப்ப என்ன? சப்ஜெக்ட் நீ வந்திருக்கனால do. அடுத்து சப்ஜெக்ட் you. அடுத்து என்ன? verb. verb எது? அவனை தினமும் பார்ப்பாயா? பார்க்கக்கூடிய செயல். பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see. ஓகே. அடுத்து அவனைனா him. அடுத்து தினமும் எவ்ரிடே. ஓகே. அப்ப நீ அவனை தினமும் பாப்பியா அப்படின்னா do you see him every day? do you see him every day? ஓகே. பாப்பியா இல்லையானா or not கூட சேர்த்தா போதும். அப்போ நீ அவனை தினமும் பாப்பியா இல்லையானா do you see him every day or not? do you see him every day or not? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ வருவாயா இல்லையா? நம்ம கேட்போம்ல, நீ வருவியா இல்லையா? அப்போ நீ வருவியா மாட்டியா, இல்ல நீ வருவியா இல்லையா, இந்த மாதிரி கேட்போம். அப்படி வருவியா இல்லையா இல்ல வருவியா மாட்டியான்னு கேட்கும் போது எப்படி கேட்கலாம்? ஃபியூச்சர் மேம்படி கேட்கிறோம். ஓகே. ஒரு செயல் நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி கேட்கிறது. ஓகே. வருவியா இல்லையா. அப்போ ஃபியூச்சரை மேம்படி கேட்கும் போது அங்க வில் சேர்ப்போம் தானே? வில். அடுத்து சப்ஜெக்ட் என்ன? நீனா you. அடுத்து verb. verb எது? வருவியா? வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அப்ப நீ வருவியான்னு கேட்கும் போது will you come? will you come? நீ வருவியா இல்லையா இல்ல வருவியா மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது கூட or not போட்டா போதும். நீ வருவியா மாட்டியா அப்படின்னா will you come or not? will you come or not? ஓகே. நெக்ஸ்ட் நீ என்ன உள்ள விடுவியா விட மாட்டியா? நம்ம கேட்போம்ல, நீ என்ன உள்ள விடுவியா இல்லையா, நீ என்ன உள்ள விடுவியா மாட்டியா, இந்த மாதிரி கேட்போம் தானே? இப்படி கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? நீ என்ன உள்ள விடுவியா. அப்போ ஃபியூச்சரை மீன் பண்ணி தான் கேட்கிறோம், அதனால வில் போட்டுறணும். அடுத்து வில் போட்டு தான் क्वेश्चनே கேட்கணும். அடுத்து சப்ஜெக்ட் நீனா you. அடுத்து verb எது பாருங்க? என்ன உள்ள விடுவியா, அலோ பண்ணுவியா. அப்போ அதுக்கு வந்து let யூஸ் பண்ணும். ஓகே. உள்ள விடு, உள்ள அலோ பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த விடு let. ஓகே. அடுத்து என்ன வரணும்? என்னை. லெட்டுக்கு அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் வரும். சரியா? let me, என்னை. அடுத்து உள்ள, அதுக்கு தான் in. அப்போ நீ என்ன உள்ள விடுவியான்னு கேக்குறதுக்கு will you let me in? will you let me in? விடுவியா இல்லையா, விடுவியா மாட்டியா அந்த மாதிரி கேட்கும் போது or not கூட சேர்த்தா போதும். அப்போ நீ என்ன உள்ள விடுவியா மாட்டியான்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? will you let me in or not? will you let me in or not? ஓகே. நெக்ஸ்ட் நீ அவளை கூட்டிட்டு வருவியா இல்லையா, நீ அவளை கூட்டிட்டு வருவியா மாட்டியா இப்படின்னு கேட்போம் தானே? கூட்டிட்டு வருவியா மாட்டியா இல்ல வருவியா இல்லையா எப்படி வேணாலும் கேட்கலாம். எப்படி கேட்கறது பாருங்க? கூட்டிட்டு வருவாயா, ஃபியூச்சரை மீன் பண்ணி நம்ம கேட்கிறோம். அப்ப எப்படி? will போடணும். அடுத்து நீ சப்ஜெக்ட் you. அடுத்து verb கூட்டிட்டு வருவியா, கூட்டிட்டு வாரதுக்கு இங்கிலீஷ்ல bring.
ஓகே, கூட்டிட்டு வரதுக்கு bring, அடுத்து கூட்டிட்டு போறதுக்கு take. ஓகே, அப்ப கூட்டிட்டு வருவியானா bring. அவளை, அவளைனா her. அப்ப நீ அவளை கூட்டிட்டு வருவியா அப்படின்னா will you bring her? Will you bring her? அடுத்து வருவியா மாட்டியா, வருவியா இல்லையா, or not கூட சேர்த்தா போதும். அப்போ நீ அவளை கூட்டிட்டு வருவியா இல்லையான்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? Will you bring her or not? Will you bring her or not? Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ என்ன தூங்க விடுவியா இல்லையா, நீ என்ன தூங்க விடுவியா மாட்டியா அப்படின்னு. அப்ப என்ன ஃபியூச்சர் மெயின் பண்ணி கேக்குறேன், நான் தூங்க விடுவியா மாட்டியா. அப்ப எப்படி will, அடுத்து சப்ஜெக்ட் நீ, நீனா you, அடுத்து தூங்க விடுவியா. அப்போ தூங்குறதும் ஒரு verb தான். அல்ல லாஸ்ட் ஒன் பாருங்க, விடுவாயா, அலோ பண்ணுவியா, அதுக்கு let போடணும். அதுதான் ஃபர்ஸ்ட் போடணும். சரி, அந்த verb தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து என்ன ஆப்ஜெக்ட், என்னை, என்னைனா மீ. அடுத்த verb தூங்க, தூங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது sleep. ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு verb வருது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு verb அப்படியே எழுதிட்டு இன்னொரு verb இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல மேக்ஸிமம் எழுதுவோம்னு. ஆனா இந்த let வந்துச்சு அப்படின்னா லெட்டுக்கு அடுத்து நம்ம வந்து இன்னொரு verb எழுதுறோம்னா அந்த verb வந்து என்னது present ஃபார்ம்ல தான் இருக்குமே தவிர்த்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்காது. சரியா? அப்ப இத அப்படியே எழுதணும். verb வந்து அப்படியே எழுதினா போதும், இது வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்காது. சரியா? அப்போ நீ என்ன தூங்க விடுவியா அப்படின்னா will you let me sleep? Will you let me sleep? விடுவியா மாட்டியா, விடுவியா இல்லையானா கூட or not போட்டா போதும். ஓகே, அப்போ நீ என்ன தூங்க விடுவியா இல்லையானா will you let me sleep or not? Will you let me sleep or not? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உன்னால படிக்க முடியுமா முடியாதா. அடுத்து நீ அதை கொடுத்தாயா இல்லையா. அடுத்து நீ சாப்பிடுவியா இல்லையா. இத வந்து எப்படி பேசலாம், இத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உன்னால படிக்க முடியுமா, ஒரு செயல் செய்ய முடியுமா முடியாதா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், நீ அதை வந்து கொடுத்தாயா இல்லையா, நீ அதை கொடுத்தியா இல்லையா அப்படின்னு கேக்குறோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன், நீ சாப்பிடுவியா இல்லையா, நீ சாப்பிடுவாயா இல்லையா. ஓகே, ஃபியூச்சரை மீன் பண்ணி கேக்குறோம். இது எப்படி கேட்கலாம்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.